இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் இன்வெஸ்டிங் ஆப்பான க்ரோ கம்பெனியோட ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். க்ரோ கம்பெனியோட ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, லிஸ்டிங் எனுக்காக இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் வந்து சிபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது 2017 தான் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பெங்களூரு பேஸ்டு ஃபின்டெக் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ கம்பெனியோட ஐபிஓ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிறையவே என்னென்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பார்க்கும்போது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிலேயே வந்து என்னென்னா ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. க்ரோ பண்ணுங்கள், உங்கள் ஃபண்டு வந்து என்ன பண்ணுங்கள், எஸ்ஐபி பண்ணுங்கள், ஸோ மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு என்னென்னா க்ரோ ஆகிட்டு இருந்த டைமு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ ஆப்புமே வந்து என்னென்னா க்ரோ ஆகிட்டு இருந்த டைம். ஸோ பர்டிகுலராக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் க்ரோ ஆப் வந்து என்னென்னா ரொம்பவே என்னென்னா பாப்புலராயிட்டி வந்து என்னென்னா ஆக ஆரம்பிச்சது. இவங்களுடைய என்ன வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டருடைய டைரக்ட் டு கஸ்டமர் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியும் ஒரு ஓல்டன் டேஸில் ரொம்ப ஸ்டார்டிங் பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் புக் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கணும், விற்கணும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதா இருக்கட்டும், அப்ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், க்ரோ ஆப்பு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வர ஆரம்பிச்சது. ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் உங்களால் வந்து பண்ண முடியும், ஸ்டாக்ஸ் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எஃப்என்டோ பண்ண முடியும், இன்ட்ராடே பண்ண முடியும், டிஜிட்டல் கோல்டும் உங்களால் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அதுவும் இல்லாமல் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனி அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிக்டோரியலாக கொடுத்தேன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மொபைல் ஆப் பார்த்த மாதிரி வந்துன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டருக்கு வந்து என்னென்னா ரொம்பவே இது என்னென்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ ஆப்புமே வந்து என்னென்னா ரொம்பவே பாப்புலாரிட்டியுமே கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த க்ரோ ஆப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எம்டிஎஃப், அதாவது பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், மார்ஜின் வந்து என்ன ஃப்ளெச் பண்ணிட்டு உங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அல்காரிதம் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும். என்எஃப்ஓ, அதாவது பார்த்தீங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் கிரெடிட் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற சில ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் வந்து நமக்கு தெரியும், க்ரோவிங் இட்ஸ் கஸ்டமர் பேஸ் அண்ட் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல். இந்த கம்பெனியில் ஸோ ஜூன் 30, 2025 படி பார்க்கும்போது 1415 எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஓ நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் ஒரு கம்பெனி ஒரு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே புரியும்படி இருக்கிற ஒரு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு க்ரோ ஐபிஓ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறதுனால தான் இந்த ஐபிஓ பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய புரிதல். இது வந்துட்டு ஓகேங்களா? அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்க. ஸோ இந்த ஐபிஓ நவம்பர் 4 நவம்பர் 7 வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 பர் ஷேர் இருக்கும். இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ₹95 ₹100 வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 150 ஷேர்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் ஆஃபர் ஃபார் சேலாகவும் இவங்க வந்து வராங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 6632 கோடியே 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இஷ்யூ சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக 1060 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலாக 5572 கோடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இவங்க வராங்க. ஓகேங்க. ஸோ ஓப்பன் டேட்டு, க்ளோஸ் டேட் வந்து பார்த்தோம். நவம்பர் 10 அன்னைக்கு ஈவினிங் லேட் நைட்டு ஒரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நவம்பர் 11 அன்னைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தால் ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அலாட்மெண்ட் நடக்கலைன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபைனலாக நவம்பர் 12 அன்னைக்கு இந்த க்ரோ ஐபிஓ இந்த கம்பெனி லிஸ்டிங்கில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க காலையில் 10 மணிக்கு இவங்க வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஐபிஓ அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நவம்பர் 7 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுடைய யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணிவிடுங்க.
ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்ல இருந்து 13 லாட் வரைக்கும், அதாவது குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட 15,000 இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஐபிஓ வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் 14 லாட்ல இருந்து 66 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 67 லாட் வரைக்கும் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர், நம்முடைய ஆடியன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி, பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி நீங்கள் வந்து ஐபிஓ வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததா இந்த ஐபிஓ அந்த கிட்டத்தட்ட ஒரு 6,500 கோடி அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோமே. ஸோ அதில் QIB கேட்டகரிக்கு 75%, என்ஐஐ கேட்டகரிக்கு 15%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 10% இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% அளவுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. பட் இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், KPI எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 37% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 44%, அதாவது பார்த்தீங்கன்னா 45%, எபிட்டா மார்ஜின் 59%, பிரைஸ் டு புக் வேல்யூ 11.76, இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 61,735 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓகேவா இருக்கு. பட் பிபி ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரினா தெரிய வருது. இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி மார்ச் 2025-24 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அவங்க வந்து இருக்காங்க. பட் மார்ச் 2024 இவங்க வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அவங்க வந்து இருந்திருக்காங்க. பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 457 கோடிகள், அதுக்கப்புறம் 805 கோடிகள் லாஸு, 338 கோடி ப்ராஃபிட்டு, 1824 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு, 378 கோடி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 குவார்ட்டரில் வந்து என்னன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே கிராஜுவலாக ஒரு நல்ல டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் வேல்யூ 3.01லேருந்து 2.45 வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. PE ரேஷியோ பார்க்கும்போது தான் என்ன அப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது இவங்க இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா 33லேருந்து 40 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்குது. ஓகேங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த கம்பெனியோட ஐபிஓவோட லிஸ்டிங் எனக்கு நான் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன தப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 1/11/2025, இது வந்து 10ன்னு சொல்லிட்டு அக்டோபர் இருக்குது, மன்னிக்கவும். ஓகேங்களா, இது வந்து 1/11/2025. ஸோ லிஸ்டிங் ஐனு இன்னைக்கு டேட்டுக்கு 15% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. யாரெல்லாம் நீங்கள் லிஸ்டிங் ஐன் வந்து அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஒரு செகண்ட் டே, தேர்ட் டே நீங்கள் வந்து ரைஸ் பண்ணும்போது மோர் தென் 10% மேலே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன். பட் இருந்தாலும் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ உங்கள் ஐபிஓ அப்ளிகேஷனையோ என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஒரு லிஸ்டிங் ஐனுக்காக வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன், அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சால் இதில் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.